வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடித்து 170 தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக வெளியான புதிய கருத்துக்கணிப்பு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி மிகப்பெரிய ஒரு சோதனைக்களமாக இருந்ததாகவும், அதிமுகவின் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வருவார். கிட்டத்தட்ட டெல்லி ஊடகம் எடுத்த இரகசிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் தற்பொழுது வெளியான தகவல்தான் நாம் பார்க்கின்றோம். அதிமுகவின் கூட்டணி 170 இடங்களை கைப்பற்றும் என்றும், திமுகவின் கூட்டணி 60 இடங்களை மட்டுமே கைப்பற்றும். விஜய் அவர்கள் 4 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றுவார், அதுவும் இழுபறியாக இருக்கும் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஒரு மாத கூட்டணி கட்சியினர் பரம்பரமாக சுத்தக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுகவின் வெற்றி என்பது எடப்பாடி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், அவர் ஏற்கனவே 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த நிலையில் மக்களின் ஆதரவு முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கிறது. ஆனால் திமுகவின் ஆட்சி என்பது 5 ஆண்டுகளில் கோபாலபுர சொத்துக்களும் அமைச்சர்களது சொத்துக்களும் மட்டும்தான் அதிகரித்துள்ளது. தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக இந்த தேர்தல் அமையும். இதில் யாருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்றால், விஜய் அவர்களுக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இந்த தேர்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 170 தொகுதிகள் என்பது மிகப்பெரிய கடினமா என்று கேட்டால் நிச்சயமாக கடினம்தான். அதிமுக வெற்றியடைவதற்கு கருத்து கணிப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது 170 தொகுதிகளை அப்படியே அதிமுக கைப்பற்றுவது கடினம். ஆனால் 150 தொகுதிகளுக்கு மேலாக நிச்சயமாக அதிமுக கைப்பற்றும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை வலுவாக வைத்திருக்கிறார். அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுக உடைந்துவிடும், சுக்குநூறாக பிரிந்துவிடும் என்ற எண்ணம் திமுகவிற்கு இருந்தது. ஆனால் எடப்பாடி தன்னை எதிர்க்கக்கூடியவர்களையும், அதிமுகவில் முரணாக செயல்படக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து நீக்கி அதிமுகவை தன் வசம் வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக தோல்வியை இனிமேல் சந்திக்காது. ஏனென்றால் 10 தேர்தல்களில் அதிமுக தோல்விற்கு காரணம் உட்கட்சியிலேயே இருந்த துரோகிகள் தான். ஆனால் அவர்கள் அனைவரையும் எடப்பாடி நீக்கிவிட்டார். இனியும் தோல்வி என்பது அதிமுகவிற்கு கிடையாது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது ஒவ்வொரு ஆதரவுகளும் இந்த சேனலுக்கு தேவை. ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் பண்ணிருங்க.